இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மேலேயும் உம்முடைய கரம் அமரணும். வெறுமையை நாங்கள் பார்க்க கூடாதுப்பா. எங்கள் வாழ்க்கையில் உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் தகப்பனே ஒருபோது வெறுமையை நாங்கள் பார்க்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தொல்லைகள் இந்த ஜெப நேரத்தில் நீங்கி ஒரு விடுதலை ஆகும்படியான ஒரு கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்தில் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேனையா. உற்சாகத்தின் ஆவியினால நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. கர்த்தாவே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறபடி பலவீனமான ஆவிகளை ஆண்டவரே எங்களிடத்திலிருந்து விலக்கி போடுவீராக. ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியினால எங்களை நிரப்புவீராக. உங்க சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு மேல உற்சாகத்தின் ஆவியை நீர் ஆண்டவரே கொடுப்பீராக. உற்சாகத்தின் ஆவியை நீங்க கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆரம்பம் முதல் முடியும் வரைக்கும் தகப்பனே உற்சாகத்தின் ஆவி இதை பார்க்கிற நேரலையிலே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு வேலையும் அந்த உற்சாகத்தின் ஆவி, அந்த பலனுள்ள ஆவி, அந்த அன்புள்ள ஆவி கிரியை செய்வதாக. மிகுந்த ஒரு ஆத்தும பாரம், மிகுந்த ஒரு ஆத்தும பாரம் ஜெப ஆவி தகப்பனே எங்கள் மீது ஊற்றப்படட்டும். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா இம்மீடியட்டாக ஆண்டவரே உடனடியாக கர்த்தர் ஆண்டவரே ஒரு பதிலை நீங்க தரப்போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க பரத்திலே இருந்து தகப்பனே எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். நீங்க சொன்னீங்க ஜெபத்தை கேட்கிறவரப்பா நீர் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா. மாம்சமான யாவரும் இடத்தில் வந்திருக்கிறார்கள். மாம்சமான யாவரும் தகப்பனே உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் ஐயா. இந்த தேசத்தில் கர்த்தாவே உம்மை அறிந்தவர்கள், உம்மை அறியாதவர்கள் தகப்பனே எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களை இந்த ஜெபத்திலே அப்பா ஆண்டவரே கலந்து கொள்ளும்படிக்கு, இந்த ஜெபத்திலே அவர்களும் இணைந்து ஜெபிக்கும்படிக்கு ஒரு விசை கர்த்தர் கிரியை செய்வீராக. தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுப்பீராக. இந்த ஜெபத்தை தகப்பனே அநேக பேருக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தத்தக்கதாக இந்த ஜெபத்தை கர்த்தாவே அநேக பேர் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறுவதாக. எல்லா பொல்லாத சத்துருவினுடைய வல்லமைகள் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் சத்துருக்களுடைய கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே நிர்மூலமாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர், நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். நீங்க மகிமையான காரியங்களை செய்வீராக, மகத்துவமான காரியங்களை செய்வீராக சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நீங்க இருக்கிற இடத்துல உங்க ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்னாரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி. நன்மை தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் அவர் உனக்குள்ளே உன்னிலிருந்து, அவர் உனக்குள்ளே உன்னிலிருந்து உன் குடும்பத்தின் மூலமாக நீ செய்கிற காரியத்தின் மூலமாக அவர் மகிமைப்பட போகிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது, தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது, தேவ பிள்ளையே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை வெட்கப்படுத்த நினைத்த, உங்களை சோதிக்க நினைத்த, உங்களை தள்ளி கவிழ்க்க நினைத்த, உங்களை அழிக்க நினைத்த சத்துருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம தேவனை உயர்த்தினா பிடிக்காது.
பிசாசுக்கு இயேசுவை உயர்த்தினா பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த உயர்த்துகிற இடத்துல அந்த மகிமையான இடத்துல அவன் வரணும்னு நினைச்சா, ஆனா ஆண்டவர் விடல. தேவ பிள்ளையே, ஹalleluya. அதனாலதான் பிசாசுக்கு கர்த்தரை ஆராதித்தாலோ, அவரை துதித்தாலோ, அவரை உயர்த்தினாலோ, அவரை மகிமைப்படுத்தினாலோ பிடிக்காது. தேவ பிள்ளையே, ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுகிறபடி அவர் எப்படி மகிமைப்படுவாரோ, எதிலே மகிமைப்படுவாரோ அப்படி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லா விதத்திலையும் கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். சினிமா பாடலை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. ஐயோ, சினிமா பாட்டு பாடி கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த முடியாது. ஏதோ தேவையில்லாத காரியங்களை செய்து, தேவையில்லாத செயலை செய்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. தேவனுக்கு பிரியமான காரியங்களினாலே, தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளினாலே, தேவனுக்கு பிரியமான காரியங்களினாலே நாம் அவரை ஆராதிக்கும் போது, உயர்த்தும் போது அவர் மகிமைப்படுவார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நாம் பரிசுத்தமாய் நாம் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் அவர் மகிமைப்படுவார். நாம் பரிசுத்தமாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையில விடுதலை வரப்போகிறது. இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு விடுதலையை தரப்போகிறார், ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். நீங்கள் நினைத்தபடி அல்ல, வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமையானது உங்களுக்குள்ளே பலமாய் இடைப்பட போகிறது, பலமாய் கிரியை செய்ய போகிறது. ஹalleluya. விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க தேவ பிள்ளையே. கர்த்தர் நல்லவர். இந்த நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஹalleluya. ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களுக்காக இந்த ஜெப நேரலையில நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த ஜெப நேரலையில நான் மாத்திரம் அல்ல, அநேக தேவ பிள்ளைகள் தேசத்தில் ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரலையின் மூலமா தேசத்தில் அநேக பிள்ளைகள் இணைந்து கொள்ளுகிறார்கள். நான் மாத்திரமல்ல, அவர்களும் ஆமென் உங்களுடைய காரியத்திற்காக இணைந்து ஜெபிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இப்படி இந்த ஜெபத்தில் அநேக பேர் ஜெப குறிப்புகளை சொல்லுவார்கள். இப்படி இந்த ஜெபத்தில் பிரதர் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சகோதரா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேக பேர் சொல்லுவார்கள். அந்த காரியங்களை இந்த நேரலைகளை நாங்கள் சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அந்த காரியங்களை சொல்லும் போது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்களும் ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. இந்த ஜெபமானது முழுவதுமாய் உங்களுக்காக, இந்த ஜெபமானது முழுவதுமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக, இந்த ஜெபமானது முழுவதுமாய் நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தேவ பிள்ளையே கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை விடுதலை செய்ய போதுமானவர். நிச்சயமாக அவர் உங்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த ஜெப நேரலிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இப்போ உங்க வாயை திறந்து நீங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. இயேசு நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் ஆமென் பலவீனப்பட்டிருப்பார்கள் என்றால், வியாதியோடு இருப்பார்கள் என்றால், தேவைகளோடு இருப்பார்கள் என்றால், பயந்து இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு நீங்கள் இதாக நீங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரலைய அவர்களுக்கும் ஆமென் நீங்க ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை குறித்து சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பவே சொல்லுங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இந்த ஜெப நேரத்தில் அது பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. தேவ பிள்ளையே, நிச்சயமாய் கிரியை செய்யும். யாரெல்லாம் இந்த ஜெப நேரத்தில் என்னுடைய பலவீனம் நீங்க வேண்டும், என் வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்யாமல் போக மாட்டார். நிச்சயமாய் தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்துதான் தீருவார்.
ஹalleluya. நிச்சயமாக செய்வார். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஹalleluya. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது இந்த ஆன்லைன்ல இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க, வாய்களை திறங்க. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. இயேசுவே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயோ என் வாழ்க்கையில உபத்திரவம், ஐயோ என் வாழ்க்கையில பாடுகள், ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனைகள், ஐயோ என் வாழ்க்கையில புலம்பல்கள், என் வாழ்க்கையில முன்னேற்றம் வரல, என் வாழ்க்கையில இப்படியே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமோ, நான் தொலைந்து போயிருவேனோ, மரித்து போய்விடுவேனோ, இந்த வியாதி என்னை விட்டு மாறாதோ, இந்த பலவீனங்கள் என்னை விட்டு மாறாதோ என்று சொல்லி தேவ பிள்ளையே பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசு என்று சொல்லி நாமத்தை கூப்பிடுங்க. இயேசு என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஓ, இது உங்களுக்கான ஒரு நேரம், உங்கள் அற்புதத்தின் நேரம். இது உங்களுக்கான நேரம் தேவ பிள்ளையே, இது உங்களுக்கான நேரம், இது உங்கள் அற்புதத்திற்கான நேரம், இது உங்கள் விடுதலைக்கான ஒரு நேரம். இது ஹalleluya. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஆண்டவர், நீ நெருக்கப்படுகிற காலங்களிலே இயேசுவே என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது அவர் உனக்காக உன்னுடைய காரியங்கள் ஒரு விசாலத்தை கட்டளையிடுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்திலே எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, தேவ பிள்ளையே நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயா, நான் பலவீனப்படுகிறேன் என்று சொல்லுகிறாயா, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்றாயா, நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா, நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா, நான் தரித்திரத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடும் போது அவர் உனக்காக இறங்கி வருவார், எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வருவார். ஓ, எந்த இடத்திலும் அவர் உனக்கு இறங்கி வருவார். இப்போ உனக்கு அற்புதம் செய்வார், இப்பொழுது உன்னை தொடுவார். இயேசுவே என்று சொல்லி கூப்பிடு. ஹalleluya. உன் ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை நேரத்தில், இந்த ஜெப வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரா இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், உன் உபத்திரவத்தில், உன் வியாதியின் நேரத்தில், உன் தரித்திரத்தில், உன் பலவீனத்தில் இப்போ இப்போ இயேசு 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 என்று சொல்லி அவரை கூப்பிடும் போது உனக்காக அவர் பரத்திலிருந்து உனக்கு ஒரு மறு உத்தரவை தருவார். எப்படி உனக்கு மறு உத்தரவை தருவார் தெரியுமா? நீ நெருக்கப்படுகிற நெருக்கம் இனி உன் வாழ்க்கையில் இல்லாதபடி மாற்றுவார், உன் வியாதி உன் சரீரத்தில் இல்லாதபடி மாற்றுவார், உன் பலவீனங்கள் உன் சரீரத்தில் இல்லாதபடி மாற்றுவார். இப்போ இப்போ இயேசு இயேசு என்று கூப்பிடுகிற இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை பார்க்கிற, ஒரு விடுதலையை பார்க்கிற, ஒரு சுகத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நீ இருக்கிற இடத்திலே உன் சரீரத்தை தொடுகிறது. நீ இருக்கிற இடத்திலே இப்பொழுதே உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே உனக்குள்ளே பலமாய் உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது சகோதரி, உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது சகோதரா. எல்லா சத்துருவின் வல்லமைகள் நீ இயேசு 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 என்று சொல்லி கூப்பிட கூப்பிடுங்க. இயேசு இயேசு என்று சொல்லி கூப்பிட கூப்பிட அவருடைய பலத்த கரம், அவருடைய பலத்த கரம் உங்க மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பலத்த கரம் உனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உனக்குள்ளே தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு பலனை பெற்றுக்கொள், ஒரு அற்புதங்களை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். மகாதரஹா சேகரே மஹாந்துரோபோ லேப்ரஹபா ஷகரஹலமம. இது உன் அற்புதத்தின் நேரம், உன் விடுதலையின் நேரம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் கிரியை செய்யாமல் இருப்பாரா? தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிக்க 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 கர்த்தர் கிரியை செய்யாமல் இருப்பாரா? அவர் வேடிக்கையா பார்ப்பாரு, ஓ அவர் அமைதியாவா இருப்பாரு? தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்க தொடங்கும் போது, நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக
உனக்காகவே நீ என்ன காரியங்களுக்காய் வேண்டிக் கொள்ள போகிறா, என்ன காரியங்களுக்காய் நீ ஜெபிக்க போகிறா என்று சொல்லி அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இப்போ அறிந்திருக்கிற தேவன், உன் நுண்ணிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், உன்னுடைய சகல தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், உன் பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன். ஓ ஹalleluya. இப்பொழுது உனக்காக இறங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது உனக்காக அவர் இறங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இறங்குகிறார், இறங்குகிறார். உனக்காக அவர் இறங்குகிறார். சகோதரி சகோதர, உனக்காக அவர் இறங்குகிறார். உன் சத்துருவின் எல்லா போராட்டங்களையும், உன்னோடு போராடுகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கர்த்தர் உனக்காக இறங்குகிற இந்த வேளையில, கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிற வேளையில உன்னை விட்டது விலகி போகிறது, உன்னை விட்டது மாறி போகிறது. இயேசுவின் வல்லமை பரிபூரணமா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இப்பொழுது உனக்குள்ளாய் விளங்கிக் கொண்டிருக்கிறபடியினாலே, மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியினாலே உன் வாழ்க்கை மாறுகிறது. ஹalleluya. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரபா ஹந்த ரபா ஷகத ரபா. இயேசுவின் நாமம் உன் மூலமாய் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசுவே என்று சொல்லி அவர் நாமத்தை துதிங்க. ஹalleluya. உங்கள் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உன் சரீரத்தில் வியாதி இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. உன் சரீரத்தில் பலவீனம் இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. ஓ, நீ இப்படி தரித்திரத்தில் இருப்பது அவருக்கு சித்தம் அல்ல. நீ சோர்ந்து போய் இருக்கிறது அவருக்கு சித்தம் அல்ல. உற்சாகம் இல்லாதவனை போல இருக்கிறது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஓ, கர்த்தர் உங்களை பலப்படுத்த, கர்த்தர் உன் வியாதியை மாற்ற, உன் நிலைமையை மாற்ற, உன்னை ஆசீர்வதிக்க, அநேக ஆயிரங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய், அநேக பேருக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய், அநேக பேருக்கு சாட்சியாய் நிற்கிற ஒரு திரளான சாட்சியாய் கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, இயேசுவின் நாமத்தில் இந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில் இந்த சுகம், இயேசுவின் நாமத்தில் இந்த ஒரு அற்புதத்தை இப்ப பெற்றுக்கோ. Jesus name. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஹalleluya. ஷபலகதரகதனபரபா. ஓ, அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஹalleluya அவரை துதித்து பாடுவோம். நம்ம பாடுகிற நேரத்தில் கர்த்தருடைய வல்லமையை அனுபவிக்க போகிறோம். கர்த்தருடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக் கொள்ள போகிறோம். பிசாசை விரட்ட போகிறோம். சத்துரு ஓடி போக போகிறார். கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நாம் சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஆமென். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை நாம் சுதந்தரிப்போம். ஜீசஸ் சகலமா ரேபரகதனா சபடபரகதனா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கைகளை
அவர் சர்வ வல்லவர், சமாதானத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாயா? இந்த ராத்திரி வேளையில ஐயோ நான் எப்படி தூங்க போகிறேன், ஐயோ என் இருதயத்தில் சமாதானம் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஆமென். கர்த்தருடைய நாமம் வேதம் சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், நானே உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. இப்பொழுதே உனக்கு சமாதானத்தை தருவார். விசுவாசத்தோடு கூட என்னோடு சேர்ந்து பாடுவீங்களா? ஹல்லேலூயா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆமென். கைகளை தட்டி ஜீசஸ் கண்ணீரை காண்கிறவர், நம் கதறலை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனைகளை அறிகிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளையே, ஆகாரை போல ஒரு வனாந்திரத்திலே உன் அறை வீட்டுக்குள்ளே, உன் அறை வீட்டுக்குள்ளே யாரும் பார்க்காத நேரத்தில், தனிமையான நேரத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஐயோ எனக்கு இப்படி ஏன் வேதனை, ஏன் எனக்கு இந்த வியாதி என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையே, உனக்கான ஒரு நேரம், உனக்கு அற்புதத்தை கர்த்தர் தருகிற ஒரு நேரம், உன் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம், உன் கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு வருகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. ஷகலரமலரனா ஜீசஸ் ஷகரமலரனா தேவரமல ஷகரமலரனா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். உனக்கு விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். சொல்லலாம? கண்ணீரை, கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். இயேசுவே, தேவ பிள்ளை, உன் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் நிமித்தமாக, உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையின் நிமித்தமாக உன்னுடைய கூக்குரல்கள் தேவனுக்கு நேராக எட்டப்படுகிறது. ஐயோ ஏன் என் சரீரத்தில் இப்படிப்பட்ட வியாதி, ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ? தேவ பிள்ளையே, இந்த பாடலை பாடும்போது ஒரு காரியத்தை உணர்கிறேன். அப்படி கதறி கொண்டிருக்கிற, அப்படி துடித்துக் கொண்டிருக்கிற, அப்படி வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த துதி ஆராதனை வேளையில, இந்த துதியின் ஆராதனை வேளையில, துதிக்கிற இந்த வேளையில உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, உனக்கு ஒரு விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உன் வியாதி நீங்கி சுகமாயிரு. இயேசுவின் நாமத்தில் உன் கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் உனக்கும் உன் கணவனுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இருக்கிற பிரச்சனைகள், உனக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இருக்கிற பிரச்சனைகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகி போகிறது. ஒரு விடுதலையை பார்க்கிறாய். Receive in the name of Jesus. Makarama shakarama la torobo. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதி
துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கையை தட்டி சொல்லுங்க, ஆமாண்டவரே எனக்கான ஒரு எதிர்காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. எந்த காரியங்களை குறித்து எனக்கு பயம் இல்லை. தேவ பிள்ளையே, உங்க கைகளில் கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்பதற்காக. கைகளை தட்டி உற்சாகமா என்னோடு சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதிகாரத்தை கையில எடுத்து அதிகாரத்தை நாம் பேசுவோம். இயேசு நமக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகள், கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை தட்டி பாடுவோமா? நீங்க பாடும்போதே உங்களுக்கு ஒரு அற்புதம், நீங்க பாடும்போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. ஓ சாகவரக தரவலரிதியானமா சேவரக தோலவரக தரவா. தேவ பிள்ளையே, உன் வாயை திறந்து துதி துதி துதி. நீ துதிக்க துதிக்க கர்த்தருடைய நன்மைகள், கர்த்தருடைய கிருபைகளை, இந்த தேசத்தில் உனக்கண்டு கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை நீயே சுதந்திரித்துக் கொள்ளபடியா, நீயே பெற்றுக் கொள்ளபடியா கர்த்தர் வைக்கிறார். ஜீசஸ் ஷகரலலலவா. ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாய் நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு, இயேசுவை கூப்பிடு, உண்மையாய் உன் குறைவெல்லாம் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். Thank you Father. Hallelujah. உன் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற தேவன், உண்மையாய் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற உனக்கு அவர் உன் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை ஆமென் நிறைவாய் மாற்ற வல்லமை உள்ளவர். Hallelujah. Jesus. Shabalala. Hallelujah. Shakara baladarama. Ibrahima katarama shira. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய், உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஹல்லேலூயா. உன் குறைவெல்லாம் நீக்குவார், உன் குறைவெல்லாம், உன் குறைவெல்லாம் நீக்குவார். இந்த நேரத்தில் உன் குறைவெல்லாம் நீக்குவார். ஆமென். உன் குறைவெல்லாம் நீக்குவார், உனக்கு விடுதலை தருகிறார். இப்பொழுதே தேவ பிள்ளை ஆமென், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை துதிக்கிற இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை
அற்புதத்தை தேவன் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திருப்புமுனையை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். ஓ, நீ நினைத்து பார்க்காத, நீ சற்றும் எண்ணி பார்க்காத அளவுக்கு தேவன் உன் வாழ்க்கையில ஒரு கிரியைகளை, மகத்துவமான காரியங்களை, ஒரு அற்புதமான காரியங்களை உனக்கு செய்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஷபல கதரா பலரலமா ரிவல சகல ரதலரலமா லிபரபோ ஷபலரபோ ஷபலரபோ செகரதலரபலரதனமா லிகரபலதரப ஷகதரதலரபா லிகரதரப ஷகபரதனதரபா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல என்னோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஹalleluya, போயிராதங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேவ சமூகத்துல. ஹalleluya. கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள் வெளிப்படுகிற நேரம், கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகள் வெளிப்படுகிற ஒரு நேரம், முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்திலேயே தேவனுடைய பிரசன்னம் வந்துச்சு அப்படின்னா, ஹalleluya, எவ்வளவு ஆமென். இந்த காரியத்திற்கு நிகரான காரியம் உங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது தேவ பிள்ளையே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவரை கூப்பிடுகிற ஆமென் எந்த ஸ்தானத்திலேயும் நீ எந்த இடத்துல நிற்கிறாய் என்பது அவருக்கு ஒரு பொருட்டல்ல தேவ பிள்ளையே. நீ எப்படி அவரை கூப்பிடுகிறாய் என்பதுதான் அவருக்கு முக்கியம். உண்மையா நீ கூப்பிடுகிற நேரத்தில் உனக்கு அவர் இறங்கி வந்து உனக்கு அவர் பதிலை தருவதற்கு, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, உனக்கு ஒரு விடுதலையை செய்வதற்கு, உனக்கு ஒரு விடுதலை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவரும் உனக்கு போதுமானவரும் அவர் அதிசயமானவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய், அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க உங்க விடுதலையை. ஹalleluya. ராமா ஷாகா பாபா பரிகபா. ஹalleluya. என்னோடு இணைந்திருக்கிற நீங்க இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து போயிராதங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க வாழ்க்கை மாற போகிறது, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடைக்க போகிறது, உங்க வாழ்க்கையில நீங்க ஆமென் தேவ மகிமையை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை பார்க்க போகிறீங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். பார்க்கிற உங்க மேல விசேஷித்த ஒரு ஆவி கர்த்தர் வைக்கிறார். ராமா ஷாகா வராதி அந்தலரவா. அநேக பேர் நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, எனக்கு பலன் இல்லை, நான் எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்க. தேவ பிள்ளையே, என்னால எனக்கு உள்ள வேலையை செய்ய முடியாது, என்னால இந்த தொழிலை செய்ய முடியாது, என்னால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, என்னால இந்த குடும்பத்தை நடத்த முடியாது நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆவியை உங்க மேல வைக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, நீ இருக்கிற இடத்துல அவர் உன்னை ஒரு சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஓ, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களா, ஊழியக்கார சந்ததிகளா இருக்கப்படி தேவன் உங்களை வைக்க விரும்புகிறார். இது ஜெப நேரம் தேவ பிள்ளையே. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஜெப குறிப்புகளை, ஹalleluya, உங்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் இருக்கிற காரியங்களை இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன்ல, இந்த நேரலையில, ஹalleluya, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பெயர் மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை தெளிவாக எழுதி எங்களுக்கு நீங்கள் அனுப்பும் போது அந்த காரியத்தை வைத்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், கர்த்தருடைய விருப்பமும் அதுதான். தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாய், நீ வெறுமையாய் போய்விடக் கூடாது, நீ அற்புதத்தை பெறாமல் போயிடக்கூடாது, உன் வாழ்க்கை மாறாமல் போயிடக்கூடாது. உன் வாழ்க்கையில விடுதலை வேணும், உன் வாழ்க்கையில் அற்புதம் வேணும், உன் வாழ்க்கையில சுகம் வேணும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தர் சொன்னார், என் ஊழியக்காரர்களுடைய சுகத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, உன் சுகத்தை தேவன் விரும்புகிறார், உன் சுகத்தை தேவன் விரும்புகிறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ நான் ஜெபிக்கிறேன். பலவீனப்பட்டிருக்கிறவங்க இந்த ஹalleluya நேரலையில இந்த ஜெபத்திலே கலந்து
கொண்டிருப்பீர்கள் என்றால் நசரனாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உன் பலவீனங்கள் உன் சரீரத்தில் இல்லாதபடிக்கு உன் கை, கால், உன் தலை, உன் நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது ஒரு தெய்வீக பலன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள். இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பலவீனங்கள் இப்பொழுது விலகி போ. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus. இந்த ஜெப நேரத்திலே சரீரத்தில் வியாதி என்னால தாங்க முடியல பிரதர், கதறுகிறேன். இரவெல்லாம் கதறி கொண்டிருக்கிறீர்களா? வியாதியின் நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேதனையில இருந்து கொண்டிருக்கிறீங்களா? வியாதியினாலே யாருக்கு சந்தோஷம்? வியாதியினாலே வருத்தம் தான், வியாதியினாலே வேதனை தான், வியாதியினாலே கூக்குரல் தான். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ வியாதியா இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. உன் சரீரத்தில் இந்த வியாதி இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை. இந்த வியாதி ஏன் சரீரத்தில் வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உனக்கு சொல்றேன், இந்த நேரத்தில் கலந்து கொண்டு இப்ப நீ ஜெபிக்கிறாய் பார். இப்ப நீ ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை நீ காண்பாய், ஒரு தேவ மகிமையை நீ காண்பாய். உன் சரீரத்தில் இருக்கிறவன் வியாதி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற இந்த வேளையில ஹalleluya, அவர் உன் வியாதியை நீக்கி அவர் தம் மகிமையை உன் மேல உதிக்க பண்ணுவார். அவருடைய மகிமை உன் மேல உதிக்கும். அப்பொழுது உன் கால் சூம்பின காலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிறந்ததுல இருந்தே பிரதர் பரவாயில்ல, இயேசு அற்புதம் செய்கிறவர். ஹalleluya. சூம்பின கையை உடைய மனிதனுடைய கை ஹalleluya இயற்கையா எப்படி இருக்குமோ அப்படியே கர்த்தர் மாற்றினார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இருக்கிற உன் வாழ்க்கையில சூம்பி போய் இருக்கிற உன் கைகளை, சூம்பி போய் இருக்கிறவன் கால்களை, உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இயேசு புதிதாக மாற்றுவார். ஹalleluya. இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலை கொடுக்கிறவர். கண்களை மூடி சகோதர சகோதரி இப்பொழுது ஜெபி, வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு. இப்போ இயேசுவின் நாமத்தில், அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எல்லா கேன்சர் வியாதிகள், எல்லா பொல்லாத பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால சரீரத்தில் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல விதமான டிசீஸ் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானை, பொல்லாத பிசாசை கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், விலகி போ. இயேசுவின் நாமத்தில் விலகி போ. இந்த பிள்ளைகளை விட்டு ஓடு. இயேசுவின் நாமத்தினால வெளியேறி போ. நசரனாக இயேசுவின் நாமத்தினால ரகடபௌ சந்தலபரதனம சகரபா. பிசாசின் பிடியில, பிசாசின் கட்டுகளில் இருக்கிற ஹalleluya தேவ பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நீங்க ஜெபிங்க. தேவ பிள்ளை, இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். உங்க வாழ்க்கையில ஆமென் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லாமல் இருக்கிறதா? ஐயோ, ஏதோ ஒரு கட்டு என்னை சூழ்ந்து இருக்கிறது, ஏதோ ஒரு பலவீனம் என்னை சூழ்ந்து இருக்கிறது, என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை, என் பிசினஸ்ல என்னால ஒன்றும் செய்ய முடியல, என் வேலைகளை எந்த காரியம் என்னால செய்ய முடியல. பிசாசின் கட்டுகள் தேவ பிள்ளை, இரவெல்லாம் தேவையில்லாத சொப்பனம், வீடு எல்லாம் அசுத்தத்தை போல காணப்படுகிறது, வீட்டுல சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லை, தொழில சமாதானம் இல்லை. ஒன்றை புரிந்து கொள் தேவ பிள்ளையே, பிசாசுடைய கிரியை உனக்குள்ளா இருக்கிறது. இப்போ இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட கட்டுகள் மறைய போகிறது, உடைக்கப்பட போகிறது. ராபாலா சந்தலபா ரகதடபோ. நசரனாக இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளுக்கு இப்போ நான் கட்டளையிடுகிறேன். உன் குடும்பத்தில் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு உன் சமாதானத்தை கெடுத்து வைத்திருக்கிற தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசு இப்பொழுதே புறப்பட்டு போ. In the name of Jesus. இந்த குடும்பத்தை விட்டு விலகி போ, இந்த பிள்ளைகளை விட்டு விலகி போ, இந்த பிள்ளைகளின் தொழில் ஸ்தலத்திலிருந்து, வேலை ஸ்தலத்திலிருந்து விலகி போ. இயேசுவின் நாமத்தினால
விடுதலை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால. மஷகரதலமமா ரேகாதலவஷகரபபபா. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பலவிதமான தேவைகளோட எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இப்போ ஒரு அற்புதம் செய்வீராக. ஹalleluya.